வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தாங்கள் அனைவரும் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி. இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல். சென்ற பதிவில் நம்ம லக்னங்களோட இயல்பான பொதுவான குணநலன்களை பற்றி பார்க்கின்ற வரிசையில் மேஷம் முதல் கடகம் வரையிலான 4 லக்னங்களின் பொது பலன்களை சுருக்கமாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று முதல் லக்னமாக சிம்ம லக்னத்தின் முக்கிய குண இயல்புகள், வாழ்வியல் நடைமுறைகளை பற்றி காணலாம். லக்னாதிபதி கோள்களின் நாயகன் சூரியன் அனைவருக்கும் ஒளியை கொடுக்கக்கூடிய, அனைத்து கிரகங்களையும் தன்னுடைய ஒளியின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஈடிணை இல்லாத ஒரு ராஜா அப்படின்னா சூரியன் தான். நண்பர்கள் அனைவருக்கும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படை தெரியும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு விலைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. காலபுருஷனின் லக்னத்திலேயே உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகம், தன்னுடைய நண்பரும் சேனாதிபதியுமாகிய தான் இட்ட கட்டளையை நிறைவேற்றும் செவ்வாயின் வீட்டில் உச்சமாகிறார். அதனால் தலைமை பண்பு இயற்கையாகவே அமைந்திருக்கும். தலைமை ஏற்கும் குணம், நிர்வாகத்திறன், அதிகாரத்தை கையாளும் திறன் ஆகியவை எல்லாமே நிறைந்திருக்கும். ஒரு குழுவை வழிநடத்துறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அந்த குழுக்கு தலைவராக தான் இருப்பார். அப்படி இல்லை, அந்த டீமுக்கு இன்னொரு லீடர் இருக்காருன்னா அவரே அதிகாரம் பண்ணக்கூடிய தோரணையோட இவரோட உடல் மொழி, பேச்சு எல்லாமே இருக்கும். தன்னம்பிக்கை மற்றும் கம்பீரம் இவர்களோட தாரக மந்திரம். எப்பவும் உற்சாகமா துடிப்போட இருப்பாங்க. தோல்வியும் வெற்றியும் சமமா எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் உண்டு. அசால்ட்டா ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு விட்டு கொடுக்காத தன்மை அவங்க பேச்சில் இருக்கும். இவங்களோட ஆளுமையும் தோற்றமும் பிற மக்களை ஈர்க்கக்கூடியதா இருக்கும். தங்கள் விஷயத்துல மற்றவங்க தலையிடுவதை துளி கூட விரும்ப மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே ஐடியலா ஃப்ரீடமோட செயல்பட விரும்புவாங்க. உண்மையை மட்டுமே பேச விரும்புவாங்க. நியாயமான கோபம் இருக்கும். அதே சமயம் அந்த கோபத்துல ஒரு நல்ல குணமும் இருக்கும். ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாழ ஆசைப்படுவாங்க. தன்னை சுற்றி உள்ளவங்களுக்காகவும் தங்கிட்ட விசுவாசமா இருக்கிறவங்களுக்காகவும் தாராளமாக செலவு செய்வாங்க. புகழ் விரும்பிகள்னு சொல்லலாம். நல்ல ட்ரெஸ்ஸு, ஆபரணங்கள், உயர்தரமான பொருட்களை விரும்பி செலவு பண்ணி அணிவாங்க. குடும்பத்தில் இவங்க ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாரையும் அரவணைச்சு எந்த ஒரு சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள்னாலும் அதுக்கு தலைமையேற்று நடத்துகிற தகுதியை பெற்றிருப்பாங்க. சிம்ம லக்ன அன்பர்களுக்கு ஒரு கோர் பாயிண்ட் என்னன்னா, அவங்க லைஃப்ல தொழில்லையோ மற்ற வெற்றிகள்லையோ சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டியா இருக்கணும்னா தன்னோட பார்ட்னர்ஸுக்கு விட்டு கொடுத்து போகணும். அவங்க கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். பார்ட்னர்னா எதுனாலும் எடுத்துக்கலாம். தொழில்னாலும் சரி, வாழ்க்கைனாலும் சரி, கணவன்னா மனைவி, மனைவினா கணவன். தன்னோட கூட்டாளிகள்கிட்ட விட்டு கொடுத்து அவங்க கருத்துக்களையும் ஏற்க முன் வந்துட்டாங்கன்னா அவங்க தொழில் ஸ்டேட்டஸ் எல்லாமே சமூகத்துல மிக அழகா உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதுல தான் நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க. தான் அப்படிங்கிற அகங்காரத்துல, அதிகாரத்துல மற்றவங்களை, தன்னுடைய பார்ட்னர்ஸை அடக்கி அவங்களோட கருத்துக்களை ஏற்க முன் வராதனால தான் இஷ்டப்படி எடுக்கிற முடிவுகள்ல இவங்க வீழ்ச்சியை சந்திப்பாங்க. இந்த விட்டு கொடுத்து ஒத்து போற தன்மை இல்லாதனால இவங்க எனர்ஜி ஃபுல்லா அவங்கள டாமினேட் பண்றதுலயே செலவழிச்சிட்டு இருப்பாங்க. இது ஒரு நல்ல தன்மை இல்லை, அதை மாற்றணும். அடுத்து தாயாரோட உள்ள உறவு. நிறைய சமயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் தான் அதிகமா இருக்கும். தாய் தந்தையருக்கு இவங்க செலவழிச்சு அவங்கள பார்த்துக்கிட்டா கூட தாயார் ஏன் இவங்களோட நல்ல ஒரு உறவு வச்சுக்க மாட்டேங்காங்க அப்படின்னா, தாயார் ஸ்தானம் காலபுருஷனுக்கு அட்டமஸ்தானமா வருது. அந்த வீட்டுல ராகு கேதுக்கள் உச்சம். ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை தாயாருக்கு இருக்காது. வெளியில ரொம்ப வலிமையா ஒரு அப்பியரன்ஸ் இருந்தா கூட உள்ளுக்குள்ள உணர்ச்சி பொங்கிக்கிட்டு இருக்கும். தாயார்கிட்டயோ மனைவி கிட்டயோ அவங்க அன்பை பெறுறதுல ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. அதுதான் இவங்கள வீக் பண்ணும். அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா தொழில இவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. சமூகத்துல ரொம்ப பெரிய புகழ் மரியாதை அடையக்கூடிய ஒரு லக்னங்காரங்களா இவங்க இருப்பாங்க. நண்பர்களே, லக்னங்களின் குணநலன்கள் அப்படிங்கிற இந்த காணொளி சுற்றுல போன பதிவுல 4 லக்னங்களுக்கு பொது பலன்கள் பார்த்தோம். அதை நான் சுருக்கமாக தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் லக்னங்களை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது அதில் உள்ள 1000 விஷயங்கள்
சில மணி நேரங்கள் ஏன் சில நாட்கள் கூட தாண்டி செல்லும். அந்த அளவிற்கு அதுல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. அதை நம்ம இனி வரும் சுற்றுகளில் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஸோ சிம்ம லக்னத்தை இத்தோட நிறைவு செய்யலாம். இனி வரும் வாய்ப்பு கிடைக்கும் நேரங்கள்லாம் லக்னங்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் விரிவா சிம்ம லக்னத்தை பத்தி பார்த்துக்கலாம். அடுத்து கன்னி லக்னம். புதனின் உச்ச வீடு. அறிவு புத்திக்கு காரகன் புதன். வேகமாக விரைந்து செயல்படும் தன்மை, அறிவு நுணுக்கம் ஆகியவற்றை தன்னுள்ளே வைத்திருக்கும் புதனின் நில வீடு. ஒரு விஷயத்தை பத்தி பேசினாலோ இல்ல செய்தாலோ அதனோட அடி ஆழம் வரைக்கும் சென்று அதை ஆய்வு செய்யக்கூடிய நுட்பம் இவங்களுக்கு இருக்கும். அந்த அளவிற்கு ஒரு வேலையை எடுத்து செய்யும் போது பொறுமையா கரெக்டா பெர்ஃபெக்ஷனா பண்ணுவாங்க. அதனாலதான் இவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். எல்லாத்துலயும் ரொம்ப நேர்த்தி எதிர்பார்ப்பாங்க. இவங்களும் அதே மாதிரி இருப்பாங்க. வசீகரமான தோற்றம் இருக்கும். 1000 பேர் இருந்தாலும் அந்த கூட்டத்துல இவங்களோட உடல் மொழி தோற்றம் தனியா தெரியும். பார்க்கறதுக்கு மென்மையா இருக்கிறவங்க மாதிரி தெரிஞ்சாலும் இவங்களோட அடி ஆழத்துல உறுதியான ஒரு ஃபயர் மாதிரியான ஒரு எரிமலை போன்ற திடமான மனசை கொண்டிருப்பாங்க. அசாத்தியமான நினைவாற்றல், மெமரி இவங்க கிட்ட இருக்கும். எதையும் எழுதி வச்சு அதை திருப்பி பார்த்து ரிமைண்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த சூழ்நிலைனாலும் அந்த சூழ்நிலையில அடாப்ட் ஆகிற குணம் இவங்களுக்கு இருக்கு. இது புதனோட தன்மை. புதன் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றமாறு தன்னுடைய குண இயல்புகளை மாற்றிக்கொள்வார். தனக்கு சின்ன உதவி செய்த நபர்களுக்கு கூட வாழ்நாள் முழுவதும் நன்றியோட இருப்பாங்க. சந்தர்ப்பம் பார்த்து அதுக்கு கைமாறான உதவிகள் செய்வாங்க. அதனாலதான் கன்னி லக்னக்காரங்களை சில பொறுப்பான உத்தியோகங்கள்ல அமர்த்தும் போது, அதாவது ரொம்ப ஃபாஸ்டா வேலைகளை விரைந்து முடிக்கக்கூடிய தன்மை உள்ள இடங்கள்லாம் அவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. அந்த டெட்லைனுக்குள்ள அந்த டாஸ்கை முடிச்சிருவாங்க. அதனாலதான் கன்னி லக்னக்காரங்களை வேலைக்காரர்களா பெற்ற முதலாளிகள் கொடுத்து வைத்தவர்கள். புதன் 3-6க்கு அதிபதியா காலபுருஷனுக்கு வர்றதுனால எப்பவுமே பயணம் செய்வதில் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. புதிதா விஷயங்களை கற்றுக்கொள்வதிலையும் சரி, ஒரு படிக்காத ஆள்னா கூட அவர்கிட்ட ஒரு அடிப்படை கணித அறிவு மற்றவர்களை விட சற்று அதிகமாகவே காணப்படும். சயின்ஸு, விஞ்ஞானம் இது மாதிரியான துறைகள்லையும் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. உறவுகள்ல நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் மீது ரொம்ப அக்கறை கொண்டவங்க. தங்க துணையை தேர்ந்தெடுப்பதுல கொஞ்சம் எச்சரிக்கையோட நிதானமா அவங்கள ஆராய்ந்து தேர்ந்தெடுப்பதுல கவனமா இருப்பாங்க. வாழ்க்கை துணை நல்ல ஞானம் உள்ள வாழ்க்கை துணையா இருப்பாங்க. வாழ்க்கை துணை அமைய பெற்ற பிறகு கன்னிலக்கணக்காரர்களுக்கு உயர்வு, அதாவது அவங்க குடும்பங்கள்லாம் அமைஞ்சதுக்கு அப்புறம் பணம் நிதி சார்ந்த விஷயங்கள்ல உயர்வடைய அதிகமான வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணை கொஞ்சம் சிக்கனவாதியா இருப்பாரு. இவங்கள மாதிரி தாராளமா செலவு செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு. பணம் செலவழிப்பதில் கன்னிலக்கணக்காரங்களே கொஞ்சம் சிக்கனம் காட்டுவாங்க. ஏன்னா நிறைய சேவிங்ஸ் பிளான்லாம் போட்டு பணத்தை சேர்க்கறதுல குறியா இருப்பாங்க. வீடியோ ரொம்ப நீளமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த 2 லக்னம், அதாவது சிம்மம் மற்றும் கன்னியோட இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம். இனி துலாம் மற்றும் விருச்சிகம் ஆகிய லக்னங்களின் குண இயல்புகள் அடுத்த பதிவுல பார்க்கலாம். அதுவரை தங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி. இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல். நன்றி.